வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் குரூப் 4ல் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு செவ்வகத்தின் ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மூலை விட்டம் 13 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பரப்பளவு என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஒரு செவ்வகம் இருக்குது, அதனுடைய ஒரு பக்கத்தை மட்டும் கொடுத்துருக்காங்க. செவ்வகம்னா எப்படி இருக்கும், எதிரெதிர் பக்கங்கள் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது இப்போ இது எல்லுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், லென்த்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இதுவும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த அகலம் இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கம் வந்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து நான் 5ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதுவும் என்னவாக தான் இருக்கும், 5ஆக தான் இருக்கும். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, அதன் மூலை விட்டம் 13 சென்டிமீட்டர். மூலை விட்டம்னா இதுதான் மூலை விட்டம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 13 சென்டிமீட்டர் எனில் என்ன கேட்டிருக்காங்க, செவ்வகத்தின் பரப்பளவு என்ன. நமக்கு செவ்வகத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், நீளம் இன்ட்டு அகலமா. ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ நமக்கு அகலம் மட்டும்தானே கொடுத்துருக்காங்க, நீளம் வந்து கொடுக்கலை. இப்போ நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, அந்த செவ்வகத்தின் மூலை விட்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நான் என்ன பண்ணுறோம்னா இதை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். அப்போ இது 13, இது வந்து 5, இதை நம்ம எல்லுன்னு வச்சுக்கிடலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எல் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதை பார்த்தா நமக்கு எப்படி தெரியுது, ஒரு செங்கோணம் முக்கோணம் மாதிரி தெரியுது. அதாவது ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுதா. நம்ம பித்தாகரஸ் தேற்றத்தில் என்ன படிச்சிருக்கோம், இதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதையும் ஸ்கொயர் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணால் இதனுடைய ஸ்கொயர் கிடச்சிருமா. அதாவது இப்போ நான் எழுதுனா உங்களுக்கு புரியும். அதாவது எல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 5 ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 13 அதனுடைய ஸ்கொயர். அவ்வளோதான். இப்போ இதிலேருந்து நம்ம எல்லை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம செவ்வகத்தின் பரப்பளவை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எல் ஸ்கொயர் இஸ் ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 25, இது 169ன்னு கிடைக்குமா. ஸோ அப்போ எல் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 169, இங்கே இருக்க ப்ளஸ் அங்கே போனால் மைனஸ் ஆயிரும். ஸோ 144ன்னு கிடைக்கும். அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 12ன்னு கிடைக்குமா. ஆனால் நமக்கு லென்த் எப்போதுமே எப்படி தான் இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ நம்ம எல் இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அந்த மூலை விட்டத்தையும் ஒரு பக்கத்தையும் வச்சு நம்ம லென்த்தாக கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ செவ்வகத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா, நீளம் இன்ட்டு அகலமா, எல் இன்ட்டு பி. நீளம் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 12, அகலம் வந்து எவ்வளவு, 5. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து செவ்வகத்தின் பரப்பளவு கிடச்சிரும் 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.